தேர்தல் அரசியலில் பங்கெடுக்க முடிவெடுத்தது. 1957 மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பின்னர் நடந்த தேர்தலில் திமுக போட்டியிட்டது. திமுக கேட்ட உதயசூரியன் சின்னம் ஒதுக்கப்படவில்லை. எனவே சேவல் சின்னத்திலும் உதயசூரியன் உள்ளிட்ட சின்னங்களிலும் காங்கிரஸை எதிர்த்து சுயேட்சையாக போட்டியிட்டது. திமுக மொத்தம் 124 தொகுதிகளில் போட்டியிட்டு 15 தொகுதிகளை கைப்பற்றியது. முதன்முறையாக சட்டமன்றத்தில் கால் பதித்தது திமுக. சுமார் 14% வாக்குகளையும் பெற்றிருந்தது. அதன் பின்னர் நடைபெற்ற 1962 தேர்தலில் தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரம் பெற்று உதயசூரியன் சின்னத்தை நிரந்தரமாக பெற்றது. இந்த தேர்தலில் 143 இடங்களில் போட்டியிட்டு 50 இடங்களை கைப்பற்றி தமிழகத்தின் எதிர்க்கட்சியான